வித்தியாசம். கார்பைட் ஸ்டோன் வச்சு பழுக்க வச்ச ஒரு மாம்பழமானது வயிறை புண்ணு பண்ணும், பித்தங்கிறத கூட்டி விடும், தேவையில்லாத கோபதாபங்கள் ஏற்படுத்தும். அதனால இந்த சம்மர் சீசன்ல நம்ம உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது, மாம்பழமா வாங்காம காயா வாங்கி வீட்டுல வச்சு பழுக்க வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம் சம்மர் சீசன்ல? நல்ல சாண்டல்வுட் பேஸ்ட், சந்தனம் கிடைச்சதுன்னா சந்தனம் நல்லா உரசி நம்ம உடம்புக்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். நல்ல குளிர்ந்த ஒரு ஏரியில போய் குளிச்சுக்கலாம், ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கலாம். இதெல்லாம் ஹீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். அதாவது ப்ரிவோர்ட்ஸ் தியரி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அதுல நம்ம சம்மர் சீசன் நம்ம உடம்பு சூடாகிறதுனால, கிளைமேட் சூடாகிறதுனால இந்த குளிர்ந்த காற்றும் குளிர்ந்த ஒரு தண்ணியும் நம்முடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதுனால தேவையில்லாத அம்மை போடுற நோயோ, இல்லாட்டி ஜாண்டிஸோ, இல்லாட்டி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், இதனால ஏற்படக்கூடிய பாயில்ஸ் கொஞ்சம் கட் ஆகும், தேவையில்லாத தலைவலி கொஞ்சம் குறையும், அசிடிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், ஈரல் பிரச்சனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ட்ரிங்க்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தாராளமா இளநீரை குடிச்சுக்கலாம், அண்ட் மேங்கோவை ஜூஸ் வச்சு குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், தண்ணீர் பழம், அதை நம்ம ஜூஸ் வச்சு குடிச்சுக்கலாம். இதெல்லாம் சம்மர் சீசன்ல நமக்கு இயற்கையாவே நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம், சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா தயிருக்கு பதிலா மோர் சாப்பிட்டுக்கோங்க. தயிர் நமக்கு உள்ள போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுனாலையும் ஹெவினஸ் கொடுக்கறதுனாலையும் ஹீட் ஆகும். அதனால மோர், பட்டர் மில்க் சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. பால், வெண்ணெய், நெய் இவங்க எல்லாமே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மருந்துகள், அமிர்தங்கள். அதை சேர்த்து கொள்ளவும். வணக்கம்.